சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 15/4/2025 செவ்வாய்க்கிழமை, சித்திரை மாதம் 2ஆம் நாள். துவிதியை திதி காலை 10:56 வரை, அதன் பிறகு திருதியை திதி. விசாகம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 3:10 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 6, 12ஆம் இடங்கள்ல ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக நேற்றிலிருந்து சூரியன் ராகுவோடு இருக்கக்கூடிய தன்மைகளிலிருந்து விலகி வந்து விட்டது. மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மேன்மை. அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய சூரியன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கொஞ்சம் பலவீனமான நிலைமையில் இருந்ததுனால கடந்த ஒரு மாசமாகவே பெரும்பாலான மேஷராசிக்காரர்கள் நிச்சயமாக நன்றாக இல்லை. ஆனால் அவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு விதமான அப்படியே தெளிவுகள், தீர்வுகள், கொஞ்சம் நல்ல முன்னேற்றமான சூழல்கள் உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். என்னங்கய்யா நடக்கும் அப்படின்னு சொன்னால், இதுவரைக்கும் இருந்து வந்த அசுப செலவுகள் நிற்கக்கூடிய தன்மை. தேவையில்லாமல் ஆஸ்பத்திரிக்கு இப்படி செலவு பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு கடையை பூட்டி போட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், மாசமான தேவையில்லாமல் இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக பணத்தை சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு செலவுகள் என்று இருந்து கொண்டிருந்த அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இனிமே பரவாயில்லைங்க, படிப்படியாக கொஞ்சம் முன்னேற்றம் வந்துடுங்க, ஒரு 10 காசாவது சேர்த்து வைக்க முடியுங்க என்கின்ற மாதிரியாக வரவுக்கு மேல் செலவுகள் இருந்தவர்கள் எல்லோருக்குமே ஓரளவிற்கு ஒரு 10%, 15% சேர்த்து வைக்கிற அளவுக்காவது நல்ல வருமானங்கள் வரக்கூடிய முதல் ஆரம்ப நாளுங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 5, 11ஆம் இடங்கள்ல ராகு கேதுக்கள் வலிமையான அமைப்பில் இருக்கிறாங்க. அங்கேயே உங்களுடைய ராசிநாதன் உச்ச சுக்கிரனாக இருந்து அவர்களை சுபத்துவப்படுத்தி கொண்டிருக்கின்ற அருமையான நல்ல நாளுங்க இந்த நாள். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய தசாபக்தி அமைப்புகள் வலிமையாக இருந்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய பொற்காலம் பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். எல்லா நிலைமைகள்லையும் இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகும். ஒரு சம்பாதிக்கிறதுக்கு இருந்து வந்த தடை, வேலையில் சேர்றதுக்கு இருந்து வந்த தடை, குடும்பம் அமையறதுக்கு இருந்து வந்த தடை, என்னென்ன விஷயங்கள் நம்ம வயதிற்கேற்றாற் போல சரியாக இல்லையோ, நம்ம வயசுக்குன்னு ஒன்று தேவைப்படுது இல்லையா, ஒரு வேலை தேவைப்படும், கல்வி தேவைப்படும், நிரந்தரமான பொருளாதார முன்னேற்றம் தேவைப்படும், சிலருக்கு குழந்தை பாக்கியம் தேவைப்படும், திருமணமே ஆகாதவர்களுக்கு அந்த வாழ்க்கை பாக்கியம் தேவைப்படும் இல்லையா. இந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்புகள் இனிமேல் படிப்படியாக சீராக நமக்கே கிடைக்கக்கூடிய நல் அமைப்புகள், வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பான நாளுங்க இந்த நாள். சட்ட போராட்டம் போன்ற, காவல்துறை, கோர்ட்டு போன்ற அமைப்புகளில் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இனிமே சாதகமான தீர்ப்புகள், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம், அண்ணா அக்கா நினைச்சா நமக்கு ஏதாவது செய்யலாம், ஆனால் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நமக்கு செய்ய மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியான ஒரு வேதனையில் இருக்கக்கூடிய இளையவராக பிறந்த தம்பி தங்கைகளான ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர்களிடம் மாற்றம் தெரியக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள். மிதுனராசிக்காரர்களுக்கு 4, 10ஆம் இடங்களோடு ராகு கேதுக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அவர்கள் சுபமான நன்மைகளை செய்யக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருத்தரின் மூலமாக வேலையில், தொழிலில் ஏதாவது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும். அவர் நண்பராக இருக்கலாம், அல்லது இப்போத்தான் அவர் தெரிஞ்சவராக இருக்கலாம். இந்த மாதிரியான சூழல்கள், அல்லது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்க, மாநிலம் விட்டு மாநிலம் போய்த்தான் தொழில் ஆரம்பிக்கணுன்ற நிலைமையில் இருக்கிறவங்க, இப்போ சரக்கை அனுப்பிச்சிட்டங்க, பின்னாடியே போய் நான் டெலிவரிக்கு போகணும், அதை பணத்தை வாங்கிட்டு வரணும் என்கின்ற மாதிரியாக ஓடி உழைக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இனிமேல் தொழில் நிலைமைகள் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஓடினாலும் தொழில் நிலையாக இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், விவசாயம் நல்லா இருக்கும் என்கின்ற மாதிரியாக ஒரு மனோதைரியம், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் என்பதால் கல்வி மேன்மை, உயர்கல்வி மேன்மை, PhD படிக்க முடியாதவங்க எல்லாரும், அல்லது ஏதேனும் ஒரு மேற்படிப்பு படிக்க முடியாதவர்களுக்கு அதற்கான வழிமுறைகள் தெரியக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு அப்பாவை பற்றிய கவலைகள், அல்லது அப்பா சம்பந்தப்பட்ட அந்த சொத்து விஷயங்கள், பூர்வீக விஷயங்களை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு.
நேத்திலிருந்து சூரிய ராகு சேர்க்கையும் விலகிடுச்சு. இனிமேல் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய அமைப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு அப்படியே ஆரம்பிக்கின்றன. கடந்த காலங்களில் இருந்து வந்த ஒரு பங்காளி சண்டை, சொந்த ஊருக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு சின்ன கோவிலுக்கு கூட நினைச்ச மாதிரி போயிட்டு வர முடியலங்க, ஒரு மனசு திருப்தியான எந்த ஒரு விஷயமே சரியாகவே நடக்கலைங்க, எனக்கு இந்த 2 வருஷத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் பார்த்ததே கிடையாது என்கின்ற மாதிரி கடந்த 2 வருடங்களை கடுமையான மன அழுத்தம், பணி அழுத்தம், வேலை அழுத்தம், வேலையில இழப்பு, தொழில நஷ்டம் என்பது போன்ற குறைகளோடு சந்தித்து கொண்டிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த விஷயத்துல உங்களுக்கு இழப்புகள் இருந்ததோ அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தந்தையை பற்றிய கவலைகள் தீரும். அப்பாவுடைய ஆரோக்கியம் அல்லது அப்பா கொடுத்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்பாவால் வந்த சித்தப்பா, பெரியப்பா, அத்தைமார்களால் ஏற்பட்டிருந்த ஒரு கருத்து வேற்றுமை, எதையும் செய்ய இயலாத நிலைமைகள் எல்லாமே அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு மாறக்கூடிய, அதிர்ஷ்டம் திரும்ப வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 8ஆம் இடத்திலிருந்து அப்படியே 9ஆம் இடத்திற்கு மாறிவிட்ட சூரிய ராகு சேர்க்கை விலகிவிட்ட நல்ல நாள் இன்றைக்கு. 8ஆம் இடத்திலேயே 2ஆம் இடத்திலேயும் இன்றைக்கு ராகு கேதுக்கள் இருந்தாலும் கூட அங்கே சுக்கிரனால் அவர்கள் சுபத்துவப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு தன்மை கடந்த 30 நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த சோதனைகளை விளக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. எப்பவுமே ராசிநாதன் பலவீனத்தை அடைஞ்சிட்டாலே அவருக்கு ஏதேனும் ஒரு நிலையில் அந்த ராசிக்காரர்களுக்கு மனக்குழப்பம், கஷ்டங்கள் வந்துடும். ஒரு மாசமாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய நல்லவைகள் நடக்கலைன்னு சொல்லிடுவேன். ஏன்னா பங்குனி மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷத்தில் இருந்தார். அவைகளெல்லாம் பங்குனி மாதத்தில் எதை நீங்கள் செய்ய முடியவில்லை என்று நினைத்திருந்தீர்களோ அதையெல்லாம் அப்படியே படிப்படியாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நல் வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. இனிமே சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், குழந்தைகளை பற்றிய அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கும். தொழில், வேலை போன்ற அமைப்புகளில் கடந்த ஒரு 4 வாரமாக இருந்து வந்த ஒரு சிக்கல்கள்லாம் இருக்காது. எதையும் நன்றாக சீராக செலுத்த முடியும், செய்ய முடியும் என்கின்ற அளவிற்கு நம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிர ராகு சேர்க்கை ஏற்பட்டிருக்கக்கூடிய, பெண்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய ஒருவரை வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவத்து கன்னிராசிக்காரர்களுக்கு தாயோ தகப்பனோ இன்றைக்கு கொஞ்சம் லேசாக மனசு மாறுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். என்ன பண்ணுறது, நம்முடைய இனம் இல்லை, நம்முடைய இது இல்லை, எல்லாமே வேற மாதிரி இருக்குது. இந்த காலத்து பிள்ளைகள் பிடிச்சா தான் அப்படியே தான் பிடித்த கொம்பு அப்படியே இப்படி தான் நிற்கணும்னு நிற்கிறாங்களே, நம்ம தான் கொஞ்சம் இறங்கி போக வேண்டியிருக்கிறது என்கின்ற வகையில் கன்சிடர்னு சொல்லுவாங்க இல்லையா, பிள்ளைகள் சொல்லுவதை காது கொடுத்து பெற்றவர்கள் கேட்கக்கூடிய இளைய பருவ கன்னிராசிக்காரர்களுக்கு தாயோ தந்தையோ ஏதேனும் ஒரு நிலையில ஆதரவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நண்பர்களின் மூலமாக ஏதாவது ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும். சிலருக்கு நண்பர்களால் அடையாளங்கள், வழிகாட்டுதல்கள் இருக்கும். அதோ அந்த ஆஃபீஸில் வேலை இருக்குது, இந்த ஆஃபீஸில் வேலை இருக்குது, அதை செய்யலாம், இதை செய்யலாம், அல்லது இவரிடம் பழகுங்க, இவர்கிட்ட பழகாதீங்க என்கின்ற மாதிரியான ஒரு நல்ல அறிவுரை நண்பர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. பெண்களுக்கு மனச்சோர்வு விலகக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளுங்க கன்னிக்கு இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு நோய் தீரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். நல்ல மருத்துவம், நல்ல மருந்துகள் அடையாளப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. என்ன வைத்தியம் பார்த்தா நம்ம நோய் குணமாகும், அல்லது நோய் இருக்கா இல்லைன்றதை என்ன கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றாங்க. அறிகுறிகள்லாம் இப்படி இருக்கு, எனக்குள்ளே ஏதோ ஒன்று செய்யுது, ஆனால் டாக்டர் கிட்ட போனால் ஒன்றும் இல்லைன்றார். இந்த மாதிரியாக ஒரு 50 வயது தாண்டியவர்கள் அனைவருக்குமே நோய் தீரக்கூடிய அமைப்புகள், வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாளை சொல்லலாங்க. இந்த வயதிற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தா எதிலும் கொஞ்சம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கடன் வாங்க தேவையில்லாத அளவிற்கு இந்த மாதம் முழுவதும் எதையும் சமாளித்துக் கொள்ள முடியும். வருமானம் நல்லா இருக்கும். கடன் இல்லைனாலே வருமானம் வந்து தானே ஆகணும். ஒரு இடத்துல நம்ம செலவு பண்ண போகிறோம், கையில் இல்லைன்னா கூட கடன் வாங்கித்தான் செலவு பண்ணுறோம். ஆனால் கையில் பணம் இருந்தாலே கடன் வாங்க தேவையில்லாமல் இருக்கும் இல்லையா, அந்த அளவிற்கு வருமானம் எந்த துறையில் இருக்கிறீங்களோ, தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு வேலை அமைப்புகளில் சில சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு.
விருச்சிகராசிக்காரர்களுக்கு 5, 11ஆம் இடங்களில் இன்றைக்கு அபரிதமான நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பில் ராகு கேதுக்கள் அமர்ந்திருக்கிறாங்க. பொதுவாகவே 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வெற்றிகளை தருவார், குவிப்பார் அப்படிங்கிறது ஒரு உண்மை. பெரும்பாலான கிரகங்கள், ராசிநாதனை தவிர பெரும்பாலான கிரகங்கள் நல்லா தான் இருக்கு. 10ஆம் அதிபதி சூரியன் கூட இன்றைக்கு 6ஆம் இடத்துல உச்சமாக இருப்பது மிகப்பெரிய நல்ல மேன்மைகளை எல்லா இடத்துலையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. நல்ல வேலையில் இருக்கிற இதுவரைக்கும் இருக்கின்ற இடர்பாடுகள் நீங்கும். மேலதிகாரியோடு இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடுகள் எல்லாமே விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. கடந்த காலத்தில் அதிர்ஷ்டமே இல்லையே நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை இளைய பருவத்தினருக்கும் பரவாயில்ல, நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சிக்கு ஏற்றாற் போல அதிர்ஷ்டம் செயல்படும் என்பதை உணர்த்தக்கூடிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குங்க. நல்ல சிந்தனைகள் வரும். தூர இடங்களுக்கு போகலாம், வெளிமாநிலங்களுக்கு போகலாம், பிழைப்பதற்காக எதையும் செய்யலாம். கௌரவமாக பிழைப்பதற்கு நேர்மையான முயற்சிகள் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதில் ஒரு மாதிரியான தெளிவுகள் பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இளைய பருவ 30 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சின்னவர்களை பார்த்து கொஞ்சம் சந்தோஷம் ஏற்படும். என்னுடைய மகன் மகள், என்னுடைய பேரன் பேத்தி என்கின்ற ஒரு பெருமித உணர்வுகள் ஏற்படக்கூடிய சிறப்பு நாள் விருச்சிகத்திற்கு இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு 4, 10ஆம் இடங்களோடு வலிமையான அமைப்பில் ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய ஒரு யோகமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் சொல்லலாம். 9ஆம் அதிபதி இன்றைக்கு உச்சத்தில் இருக்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய அளவில் யோக பலன்களை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். கடந்த ஒரு 10-11 மாதமாகவே தனுசு ராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்கள் நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ராசிநாதன் 6ல் மறைஞ்சிருக்கிறாரு. ஏதாவது ஒரு வகையில் வில்லங்கம், எதுவும் சரியாக நடைபெற முடியாமல் இருந்துகின்ற ஒரு அமைப்பு. 1க்கு 10 முயற்சி பண்ணால் கூட அது நடக்க மாட்டேங்குதே என்கின்ற மாதிரியான குறைகளோடு இருந்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம் இன்றைக்கு ஓரளவிற்கு சுக்கிரனுடைய இருப்பால் வலிமையான அமைப்பில் இருக்கிறனால பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு வாகன சுகம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு கார் வாங்கிடலாம்ன்ற எண்ணம், சிலருக்கு பைக்கை மாற்றிடலான்னு எண்ணம், இந்த மாதிரியாக வாகனத்தை பற்றிய எண்ணங்கள் இந்த வாரம் முழுவதும் ஏதேனும் ஒரு நாளில் வாகன மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். எதை செய்தாலும் இனிமேல் நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 3, 9ஆம் இடங்கள்ல ராகு கேதுக்கள் சுப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். ராசிநாதன் இப்போது 3ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்திருப்பதும் மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒன்று. 3ஆம் இடம் எப்போவுமே வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடம், நல்ல அறிமுகங்களை கொடுக்கக்கூடிய இடம், மிகப்பெரிய அளவில் உதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய இடம். வாய்ப்புகள், உதவிகள், பெரிய மனித ஆதரவுகள் போன்றவைகள், சகாயம்னு சொல்லுவோம். இந்த சகாயஸ்தானத்தில் இன்றைக்கு மிக முக்கிய கிரகங்கள் இருப்பதால் கடந்த காலத்தில் யார் யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யலைன்னு நினச்சிங்களோ, யார் யாரை ஒரு இடத்துல மனசுல ஒரு ஓரத்தில் பார் நான் உனக்கு உதவி பண்ணேன் ஆனால் நீ எனக்கு சரியான நேரத்தில் உதவியை செய்யலை என்கின்ற மாதிரியாக மற்றவரின் மீது ஒரு மாதிரியான அபிப்பிராயத்தை வைத்திருந்தீர்களோ அவர்கள் எல்லாமே இன்றைக்கு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டு உங்களால் உதவிக்கு திரும்ப வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இனிமே மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள், சோகங்கள் எதுவும் இருக்காது என்பதுதான் உண்மை. அதே நேரத்தில் உங்களுடைய முயற்சிகள் கடந்த காலத்தில் பலிக்க முடியாமல் போனது, வாய்ப்புகள் கிடைச்சும் அந்த வாய்ப்புகளை தவற விட்டு கொண்டிருந்தவர்கள் அனைவருக்குமே இனிமேல் புதிய வாய்ப்புகள் அவரவருடைய துறையில் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மகர ராசிக்காரர்கள் பேர், புகழ் போன்றவைகளை பெறக்கூடிய ஒரு சுப நாள் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் ராகு கேதுக்கள் சுப நிலையில் இருக்கின்றன. பொதுவாக 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை சுக்கிரன் பார்த்துட்டாலே பெண்களால் இதுவரைக்கும் கடந்த காலத்தில் சோகங்கள், ஒரு மாதிரியான சுமைகளை அனுபவித்த கும்பராசிக்கார ஆண்களுக்கு அதிலிருந்து விடுதலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல மனைவி நல்லா இல்லை, மனைவிக்கு வேலை கிடைக்கல, மனைவியோடைய ஆரோக்கியம் நல்லா இல்லை, குழந்தை, பெண் குழந்தைக்கு திருமணம் பண்ண முடியல, ஏற்கனவே திருமணம் பண்ணி வைத்த பெண் குழந்தையுடைய வாழ்க்கை கொஞ்சம் முன்பின்னாக இருக்கிறது, சகோதரிக்கு கல்யாணம் ஆகலை, அல்லது தனக்கே ஒரு காதல் விவகாரங்களில் பெண்களால் மன அழுத்தம் போன்ற கும்பராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே இனிமேல் அந்த மன அழுத்தம் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு.
இதையே பெண்களுக்கும் கொஞ்சம் மாற்றி சொல்லலாம். எதிர்பாலனம் என்பது இப்படித்தான் வரும். ஆண்களால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த கும்பராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே அவர்களிடமிருந்தே மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு திடீர் அதிர்ஷ்டம், லாபங்கள் போன்றவைகள், நல்ல திருப்புமுனைகள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கடந்த 2-3 வருஷமா இருந்து வந்த எல்லா மன அழுத்தங்களும், எல்லா தோல்வி மனப்பான்மைகளும் விலகக்கூடிய சுப நாளுங்க. அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 1-7ஆம் இடங்கள்ல ராகு கேதுக்கள் இன்றைக்கு சுபத்துவமாக இருக்கிறார்கள். பொதுவாக 7ஆம் இடம் என்பது கூட்டு முயற்சியை குறிக்கக்கூடிய ஒன்று. ராசியிலேயே இன்றைக்கு சுக்கிரன் உச்சமாக இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் மிகுந்த நல்ல நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குது. ஆனால் சனி அங்கே இருப்பது என்பது ஒரு நிலையில் மனசை போட்டு அழுத்தக்கூடிய சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஐயா, ஜென்மச்சனி ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரே நாளில் எல்லாவற்றையும் வந்து கொட்டி விடாது. மெதுமெதுவாக ஜென்மச்சனி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதே ஒரு அறிமுகம், இப்போதே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது. அடுத்த வருஷம் நீங்கள் வந்து கொஞ்சம் பண கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பிற்கு ஆதாரமான சில சம்பவங்களை நடத்தி காட்டக்கூடிய அமைப்புகளைத்தான் மெதுமெதுவாக கிரகங்கள் செய்யும். ஆக இன்றைக்கே மீனராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம், கடினமான சூழ்நிலைகள், பணமில்லாத அமைப்புகள்லாம் வந்துடாது. ஆனால் ஜென்மச்சனியில் இளைய பருவத்தினர்னு சொல்லப்படக்கூடிய 30-40 வயதுகளில் இருப்பவர்களுக்கு பணம் சார்ந்த புரிதல்கள் மற்றும் உறவுகள் சார்ந்தவைகளில் சில கண் விழிப்புகள் இருக்க வேண்டும் என்பது ஜோதிடத்தினுடைய ஒரு மாறாத விதி. அதனால வந்து இப்போதே சில விஷயங்கள்ல சில அறிமுகங்கள் ஏற்படும். சிலருடைய ஆசை வார்த்தைகள் அப்படியே உங்க மீது வீசப்படும். இவைகளெல்லாம் கவனத்தை அப்படியே திசை திருப்பாமல் உங்களுடைய எண்ணத்திலேயே நீங்க கரெக்டா முக்கியமாக இருந்தீங்கனாலே பெரிய சோதனைகள் இந்த வருடமும் அடுத்த வருடமும் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்காது என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கான விரிவான சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக மேஷம் முதல் தனுசு வரையிலான 9 ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துட்ட நிலைமையில காலபுருஷனுடைய 10வது வீடுன்னு சொல்லப்படக்கூடிய உழைப்பை மட்டுமே நம்பக்கூடிய உழைப்பால் உயர்ந்த உத்தமர்களான மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்ன்றதை இப்போது விரிவாக பார்க்கலாம். உண்மையிலே மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப்னு அடிக்கடி சொல்லுவேன். ஒரு 7.5 வருஷமாக அவங்கள போட்டு படாத பாடு படுத்திக்கிட்டு இருந்தது இந்த 7.5 சனி என்கின்ற அமைப்பு. இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக 7.5 சனி உங்களுக்கு முழுவதுமாக முடிஞ்சிருச்சு. 7.5 வருஷம் கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அப்படி இருக்காது. ஒரு மனுஷன் 7.5 மாதம் கஷ்டப்பட்டாலே தாங்க முடியாது. இதில் 7.5 வருஷம் போய் எங்கே கஷ்டப்படுறது? கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தன, கொஞ்சம் மன அழுத்தம் இருந்தது, பண இழப்பு இருந்தது, கொஞ்சம் கீழே போனாலும் கொஞ்சம் மேலே வந்துட்டேன். ஓரளவிற்கு அந்த ஜென்மச்சனி காலகட்டங்களில் 2020, 21, 22, 22வது வருஷம் பார்த்தீங்கன்னா கடுமையான மன உளைச்சலில் தான் மகர ராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்கள் இருந்தீங்க. ஒரு 10% பேர் எப்போவுமே விதிவிலக்கு. நான் 7.5 சனியில் ஜம்முன்னு இருந்தேன், ஜாலியாக இருந்தேன், அப்போ தான் ப்ரொமோஷன் கிடைச்சது, அப்போ தான் கல்யாணம் ஆச்சு, அப்போ தான் புள்ள பிறந்தது, அப்போ தான் வீடு கட்டினேன், அப்போ தான் என் வாழ்க்கையிலே ஜாலியாக இருப்பீங்கன்னு சொல்லுவீங்க. அதுதான் உண்மையும் கூட. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடந்துடுறதில்ல. பௌர்ணமிக்கு முன்பின்னாக பிறந்தவர்கள் அல்லது சந்திரனை, ராசியை குரு சுக்கிரன் போன்ற வலிமையான சுப கிரகங்கள் பார்க்க பிறந்தவர்களுக்கு ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, 7.5 சனி போன்ற அமைப்புகள் பெரிய தொல்லைகளை கொடுப்பது இல்லை. ஆனால் அதை தாண்டி ஒரு 90% மகராசிக்காரர்கள் கடுமையான கஷ்டப்பட்டீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி பெரிய ரிலீஃபை கொடுக்கும் அப்படிங்கிறதாங்க உண்மை. மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் தான் பெரிய அளவில் கஷ்டப்பட்டீங்க. அந்த பணத்தை புரட்ட முடியும், பணத்தை சம்பாதிக்க முடியும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், இழந்த பெருமையை இனிமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்க முடியும். இவர் முன்ன மாதிரி இல்லைங்க, இப்பெல்லாம் கொஞ்சம் வாக்கு கரெக்டாக இருக்கிறாரு, பணத்தை கொடுத்துட்றாரு, சொன்னதை செஞ்சிடறாரு என்கின்ற மாதிரியாக கடந்த 4 அல்லது 5 வருடங்களாக, சிலருக்கு 7 வருடங்களாக என்ன விஷயத்தை நடக்க முடியாமல், நடத்தி வைக்க முடியாமல் இருந்தீங்களோ அதெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சியிலிருந்து படிப்படியாக விலகுங்க. பொருளாதார முன்னேற்றம் வரும், குடும்பம் ஒன்றிணையும், குடும்பம் உருவாகும், கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும், பிள்ளைகளை பற்றிய கவலைப்பட முடியாமல் எல்லா விதத்திலையும் நல்லா இருக்கும். அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல என்ன பாக்கியங்கள் கிடைப்பதற்கு தடையாக இருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மை, சட்ட போராட்டங்களில் வெற்றி, ஏதேனும் வீண்பலி சுமத்தப்பட்டவர்கள், வேலையிலிருந்து நீக்கப்பட்டவங்க, வேலையே இல்லாமல் இருக்குங்க, தொழில் கஷ்டங்க, தொழில் நஷ்டங்க, எல்லா விதத்திலையும் ஒரு பிரச்சனையாகவே போய்கிட்டு இருக்கு. இயல்பான மனுஷனா நான் என்னைக்குங்க வருவேன் என்கின்ற மாதிரியாக இருந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும்
படிப்படியான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக இது இருக்குங்க. கண்டிப்பாக எப்போவுமே படிப்படியான்ற வார்த்தை தாங்க உண்மையிலேயே சரியான வார்த்தை. ஏன்னா கஷ்டம் உடனே வந்துடுங்க, நல்லது. அந்த கஷ்டத்திலிருந்து ரெக்கவர் மெதுவாக தாங்க நடக்கும். அந்த அமைப்பின் அடிப்படையில் உறுதியாக இனிமேல் மகர ராசிக்காரர்கள் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் மெதுவாக முன்னேற்றத்தை அடைவீர்கள் என்பதற்கான ஒரு அச்சாரமான ஒரு நிகழ்வாகத்தாங்க இந்த சனிப்பெயர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். வயதிற்கேற்றாற் போல நல்ல பலன்கள் இருக்கும். குறிப்பாக ஒரு 60-70 வயது தாண்டியவர்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு ரெஸ்ட்ஃபுல் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் அமையறதுக்கான சில விஷயங்களை அவர் கொடுப்பாரு. இளைய பருவத்தினருக்கு தொழில் நன்றாக இருக்கும். குடும்பம் போன்ற அமைப்புகளில் கடந்த காலங்களில் இருந்து வந்த அத்தனை சோதனைகளும் விலகக்கூடிய 7 சனி என்கின்ற இருள் அமைப்பு முழுவதுமாக விலகிவிட்ட நல்லதொரு சனிப்பெயர்ச்சிங்க இந்த சனிப்பெயர்ச்சி. நாளைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்றதை விரிவாக பார்க்கலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் மகரம் ராசிக்காரர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.